Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு சீரியலோட பூஜையில் ஏவிஎம்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தது சும்மா கோ-ஆர்டிஸ்டாக தான் பார்த்தோம். நான் பார்த்தது அவங்கள ஒரு வில்லனா பார்த்தேன். எனக்கு எல்லாம் குரூப்லாம் கிரியேட் பண்ணி அந்த டைம்லலாம் வாட்ஸ்அப்லாம் ஜாஸ்தியாக பேசுவோம் தெரியுமா. அப்போ செப்பரேட்டாக வந்து ஹாய் பை அந்த மாதிரி பேசி க்ளோஸ் ஆனது தான். அவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. நம்மளோட விஷயங்கள் ஷேர் பண்ணது அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஷேர் பண்ணதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். என்னோட பர்சனல் எல்லாம் ஷேர் பண்ணி நமக்கு ஒரு தோணலை, ஒரு குட் சோல் நம்ம கூட பழகுறாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனது. எப்படி எனக்கு லைஃப் பார்ட்னர் ஒன்று வேணும், லைஃப்பில் தனியெல்லாம் இருக்கிற ஐடியாலாம் கிடையாது எனக்கு. ஸோ அப்போ எதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஓப்பனாலாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியும், ஒரு மியூச்சுவலாக ஒரு பையன் பழகும்போது தெரியும் இல்லையா. பேபி வருது அப்படின்னு சொன்னா வீட்டில் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. பசங்களோட இப்போ வரைக்கும் பசங்க இப்போ டெலிவரி ஆனாலும் ஓகே அப்படி இருக்காங்க ரெடியா. இவ்வளோ டேட் வேண்டாம், டாக்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா பிறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு வீட்டில். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் எங்கள் நேரம் மம்மிகிட்ட தான் சொன்னேன். மம்மி சொன்னாங்க இருக்கட்டுமே என்னப்போ, நிறைய பேர் குழந்தை இல்லாமலாம் இருக்காங்களே, உனக்கு கிடைக்கும் போது ஏன் இது பண்ணிட்டு. உமனுக்குலாம் வந்து கொஞ்சம் ஆசை இருக்கும்ல, நம்ம இப்போ நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. இப்போ டெலிவரி டேட் அப்போ இந்த ரூம்குள்ளே வந்து ஹஸ்பண்ட்ஸும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆனால் ஆசை இல்லையா? அந்த மாதிரி ஆசை எனக்கு இருக்கு. ஆனால் என் பெட்டு பக்கத்துலேயே இன்னொரு பெட்டு போட்டு இவரை படுக்க வச்சிடணும். 21 இயர்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சன்னு. ஸோ எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. ப்ரெக்னென்சி ஃபீல் இருக்கட்டும், இந்த வாமிட் இருக்கட்டும், இந்த பாப்பா உள்ள போறது மூவ் ஆகிறது, இந்த ஃபீல்லாம் கூட எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலாக. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல். பேபி பத்தி பேசுறதுனால பாய் பேபியா கேர்ள் பேபியா எது வந்து உங்களுக்கு? எனக்கு எது இருந்தாலும் ஓகே. கேர்ள் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி உங்களுக்கு? நம்ம கூட இப்போ பவர் கப்பிள் தான் இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸோடு ஆரம்பிக்கிறேன். மிஸ் ஏகவல்லி அண்ட் யூசப் ஃபெரோஸ் கான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம பேசலாம். ஹாய். ஹலோ. பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்றது தான் எனக்கு. எப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஓகே, பட் அவங்க யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க, இல்லைனா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மூமெண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்க. இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தது ஷூட்டிங்கில் தான். ஒரு சீரியலோட பூஜையில் ஏவிஎம்ல பார்த்தோம். ஃபஸ்ட்டு டே பார்த்தது சும்மா கோ-ஆர்டிஸ்டாக தான் பார்த்தோம். அப்போ நான் பார்த்தேன். நான் பார்த்தது அவங்கள ஒரு வில்லனா பார்த்தேன். அப்படியா? ஆமாம், இவங்க பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட்ல வில்லனு. பட் அம்மா அந்த சீரியல் பார்க்கறதால அப்படி பார்க்கும்போது இவங்கள பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ இவர் அந்த சீரியலில் பண்ணுற வில்லன் தானே, ஜஸ்ட் ஒரு லுக்கு. எனக்கு வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் இவரோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லுக்கில் பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்காத மாதிரி இருந்தாச்சு. பட் இவங்க என்ன நல்லா நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க அதை அன்னைக்கு. அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் டே. சொல்ல பாருங்க, ஜஸ்ட் பார்த்தேன் அப்படினா சொன்னீங்க. ஜஸ்ட் சும்மா தான் பார்த்தேன். கோ-ஆர்டிஸ்டா வருவாங்கல பூஜைக்கு, அப்படி தான் பார்த்தேன். பட் இவங்க என்ன சீரியலில் பார்த்துருக்காங்க. நான் சீரியல் பார்க்குற பழக்கம் இல்லை எனக்கு அது வரைக்குமே. ஸோ அதனால் இவங்களை நான் பார்த்ததில்லை. நான் நேரில் தான் அன்னைக்கு தான் பார்த்தேன் அவங்க. பட் அண்ட் தென் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரலான்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு தூண்டினது எது? அந்த மீட்டிங்ஸ்லாம் எப்போ நடந்துச்சு? அது அப்படி ரிலேஷன்ஷிப் மீட்டிங் அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு பிளானே பண்ணது கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோ-ஆர்டிஸ்டாக பழக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பழகினது. எனக்கு எல்லாம் குரூப்லாம் கிரியேட் பண்ணி அந்த டைம்லலாம் வாட்ஸ்அப்லாம் ஜாஸ்தியாக பேசுவோம் தெரியுமா. அப்போ செப்பரேட்டாக வந்து ஹாய் பை அந்த மாதிரி பேசி க்ளோஸ் ஆனது தான். அவங்களாம் நீங்களா? அவங்க தான். ஹாய் பைக்கு தான், சும்மா தான் ஃப்ரெண்ட்லியாக தான். அவர் என்ன சொன்னாலும் ஃப்ரெண்ட்லியாக தான் அப்படி சொல்கிறாரு. சரி, இல்லை அது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி. அந்த டைமில் நான் கொஞ்சம் ஷூட் பிஸி அது இதுன்னு கொஞ்சம் டென்ஷனில் இருந்தது, லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அந்த ஸ்டேஜ் அது. ஸோ அதனால அந்த டைமில் இவங்க பார்க்கும்போது நல்ல ஃப்ரெண்டாக பேசினாங்க. அப்போ செப்பரேட்டாக யாராவது நமக்கு ஒரு க்ளோஸாக இருப்பாங்களா. எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யாருமே. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தானே தவிர யாரையும் கண்டினியூவாக பேசிட்டு நம்மளோட விஷயங்கள் ஷேர் பண்ணது அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஷேர் பண்ணதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். என்னோட பர்சனல் எல்லாம் ஷேர் பண்ணி நமக்கு ஒரு தோணலை, ஒரு குட் சோல் நம்ம கூட பழகுறாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனது. பட் பேசி பழகின உடனே ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிறது, பேசுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்தே. அண்ட் தென் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, யூ போத் வில் ரியலைஸ் ஓகே இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி we are in a relationship. இல்லை, அது ஆக்சுவலாக நான்
போன ஒரு இடையில ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், நான் வந்து டிவோர்ஸி. ஆக்சுவலாக டிவோர்ஸ் டைமில் இவங்க ஃப்ரெண்ட்லேயே தான் பழகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வேறு ஐடியாலாம் இல்லை. அப்போ பழகிட்டு இருந்தாங்க, நான் ஷேர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் தோணுச்சு, எப்படி எனக்கு லைஃப் பார்ட்னர் ஒன்று வேணும் லைஃப்பில், தனியெல்லாம் இருக்கிற ஐடியாலாம் கிடையாது எனக்கு. ஸோ அப்போ எதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஓப்பனாலாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியும், ஒரு மியூச்சுவலாக ஒரு பையன் பழகும்போது தெரியும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன எனக்கும் ஆப்வியஸ்லி எனக்கு செகண்ட் லைஃப் எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு நான். பட் இவங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களும் சரி ஓகே கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எப்படியோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் தேவை தானே அப்படின்னு யோசிக்கும் போது சரி அப்ரோச் அதுதான், எங்கேயோ பண்ணுறதுக்கு பதிலாக 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றது. பட் இப்போ வரைக்குமே இந்த கல்யாணம் ஆகி ஃபேமிலி அப்படி தோணவே இல்லை. அந்த ஸ்டார்டிங் எப்படி அந்த ஃப்ரெண்ட்லியாக பழகணுமோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. புதுசாக அந்த கல்யாணம் ஆயிருக்கு, நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோணுனதில்லை. ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி பழகணுமோ அது அப்படியே அது அப்படியே ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. அண்ட் தென் ஓகே இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தாச்சு. பட் இப்போ உங்கள் 2 பேரும் தாண்டி இப்போ உங்கள் ஃபேமிலி இருக்குது அப்படின்னும் போது அவங்க அக்செப்ட் பண்ணுறது எப்படி இருந்தது? உங்களோட கிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அம்மா அப்பா இன்டர் ரிலீஜன்லாம் பார்க்குறப்போ? இல்லை, எனக்கு எந்த இஷ்யூமே வரல. எந்த இஷ்யூமே சொல்லு. ஆமாம், எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல. ஆக்சுவலாக 2 கிட்ஸ் இருக்காங்களா, அவங்களும் இவங்கள அக்செப்ட் பண்ணி எந்த ப்ராப்ளம் வரல. அப்பா அம்மா சரி எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என் சைடு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்போ என் சைடு என்ன கிளியராக இருந்துச்சு. என் சைட்லேயும் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு ஓகே, ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லும் போது வீட்டில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சாங்க. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையாயிருக்கு, ஸோ திருப்பி நீ நெக்ஸ்ட் லைஃப் சூஸ் பண்ணுறதும் வந்து அவரும் செகண்ட் லைஃப்ன்றதால 2 பேருக்கும் எப்படி செட் ஆகுமா, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு ஆப்வியஸ்லி எல்லாம் பொண்ணுங்க வீட்டில் அம்மாங்க யோசிக்கிறது தானே, அந்த மாதிரி அம்மா அப்பா யோசிச்சாங்க. பட் இவங்கள பற்றி தெரியும், நான் இவர் கூட நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர் நான், டக்குன்னு அதே மாதிரி ரொம்ப மூஞ்சுக்குள்ள நேராக பேசிடுவேன். ஏதாவது பேசணும்னா டக்குன்னு பேசிடுவேன். அப்படி இருக்கும்போது என் கேரக்டருக்கு டக்குன்னு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் செட்டே ஆகாது. ஏதாவது தப்புனா நான் டக்குன்னு கேட்டுருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப நாளாக நம்ம கூட ட்ராவல் ஆகுதே, சரி அந்த மாதிரி ஆளுக்கு இதோட விட்ட வேற ஆள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப பிடிவாதமாக இருந்ததால ஓகே சொல்லிட்டாங்க. பட் எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இன்டர் ரிலீஜன் வரும்போது டெஃபினட்டாக வந்து 2 பேர் வீட்லேயுமே ஒரு லிட்டில் கேயாஸாவது நடக்கும், ஒத்துக்க மாட்டாங்க இன்டர் ரிலீஜன்றதுனால. இப்போ மேபி முஸ்லிம்னா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல, ஹிந்துனா கன்வெர்ட் ஆக சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எந்த சீனுமே நடக்கலையா? இல்லை, எனக்கு எதுவுமே சொல்ல. நான் வீட்டில் அப்பாட்ட அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிருக்கு, யாருன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கூட பழக்கம் இருக்கல உங்களுக்கு அப்படின்னா. அப்படியா அப்படின்னா சரி ரிலீஜன் வேறு அப்படின்னு. எனக்கு பெருசாக அதில் இஷ்யூ இல்லை. சரி நீ தான் வாழ போகிறதாச்சே ஓகே அப்படின்னா அப்படியே ஏதாச்சும். எல்லாரும் இப்படி இருந்துட்டா பிரச்சனையே இருக்காது. பட் அது அண்ட் கிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தாண்டி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கும்ல, அது நான் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே நான் இவங்க வீட்டுக்குலாம் வீட்டுக்கு வருவாங்க போயிருக்கேன்ல, வந்து. ஸோ அதனால family அவங்களோட வெளியில ட்ராவல் போகணும். பண்ணியிருக்கேன் பசங்களோட. அதனால பசங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இஷ்டம் ரொம்ப, அதனால ஈஸி ஆயிடுச்சு எனக்கு. அதுவுமே ஈஸி ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா கூட பழகியிருக்கேன். ஷூட் இப்போது எனக்கு கோயம்புத்தூர் ஷூட் இருக்குது, மேட்டுப்பாளையம் ஷூட் இருக்குன்னா நான் போகும்போது இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலியோட ஃப்ரெண்டாக மிங்கிள் ஆனதால் யாருக்குமே என்னை புதுசாக தெரியல. நீங்கள் அழகாக கையிலலாம் பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு தான் தோணுச்சு எனக்கு. தேங்க்யூ 2 பேருக்குமே. அண்ட் இது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 ஃபேமிலியுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால அந்த பேபி வில் பி வெரி ஹாப்பி. ஐ மீன் இட் கம்ஸ் அவுட்ல அவங்களுக்கு அந்த எல்லாருமே கிடைப்பாங்க, அந்த அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே இந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்ன? சார் ரியாக்ஷன் தாண்டி ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணாங்க? பாப்பா வர்றது கேட்டால் ரொம்ப ஹாப்பி. பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்டே பசங்களும் ஒரு பிளான் இருந்தது. என்னன்னா எல்லாருமே ரொம்ப பெருசாயிட்டாங்க. பெருசாகும் போது தான் சன் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க 2 பேர் மீட் பண்ணும் போது பசங்களுக்கு என்னென்னா எல்லாருமே பெருசாக இருக்கிறதால அந்த குட்டியாக ஒரு குழந்தைய எடுத்து அந்த பழக்கம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது. சும்மா வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் எல்லாம் வளர்ந்துட்டீங்க, நமக்கு ஒரு பாப்பா வேணும், ஒரு பாப்பாவை நம்ம எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிப்போம் தெரியுமா, அடாப்ஷன் பண்ணலாம் அந்த மாதிரி பேசும்போது பசங்க ஆக்சுவலி அந்த விஷயத்தை சீரியஸாக தான் எடுத்து எங்ககிட்ட பேசினாங்க. ஸோ அதனால எனக்கு பேபி வருது அப்படின்னு சொன்னால் வீட்டில் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. பசங்களோட இப்போ வரைக்கும் பசங்க இப்போ கூட டெலிவரி ஆனாலும் ஓகே அப்படி இருக்காங்க ரெடியாக. இவ்வளோ டேட் வேண்டாம், டாக்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக பிறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு வீட்டில். ஆமா, என்ன தம்பி தங்கச்சி வேணும்னு ஒரு வயசுல தோணும்ல, ரொம்ப கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும் போது ஓகே நமக்கு தம்பி தங்கச்சி தான் நல்லா இருக்கும்னு தோணும். அண்ட் அதை செலிப்ரேட் பண்ணது, இந்த மேரேஜும் அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இப்போ பிரெக்னன்சியும் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. பட் இப்போ சினிமாவில் ஜென்ரலா சில பேருக்கு இந்த ஒரு தாட் இருக்கு, எப்படின்னா ஓகே ஒரு 10 years கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கோ செகண்ட் குழந்தைக்கோ 10 years கேப் விட்டுட்டா
அவங்களும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த பேபியை. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு இல்லை நினைக்கிறேன். நாங்கள் எதுவுமே பிளானில் பெருசாக பண்ணவே இல்லை. இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும் அப்படிலாம் பிளானில் 3 பேபிஸ் இருக்கு ஓகே மோர் தென் எனஃப் அப்படி தான் லைஃப் லீட் ஆகிட்டு இருந்துச்சு. டக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆனோன்னா சரி அதை இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க எங்கிட்ட சொன்னும்போது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் எங்கள் நேரம் மம்மிகிட்ட தான் சொன்னேன். மம்மி சொன்னாங்க அதை பண்ணாதடா இருக்கட்டுமே என்னப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாமலாம் இருக்காங்களே உனக்கு அது கிடைக்கும் போது அதை ஏன் இது பண்ணிட்டு சரி நம்ம குடும்பத்துக்கு இன்னும் சின்ன வயசுல நல்லா இருக்கட்டுமே ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டுமே சொல்லிட்டு ஸோ ஓகே ஈஸியாக இது பண்ணிட்டோம். ஏன்னா இவங்க பாடி இவங்க இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிட்டு டாக்டர் செக்அப் பண்ணி ஃபுல் பாடி செக்அப் பண்ணியெல்லாம் பண்ணலான்னு தான் அந்த ஒரு ஐடியல் இருந்தோம். பட் அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. டக்குனு இவங்க ப்ரெக்னென்சி இல்லானோன்னா எங்களுக்கு அது பண்ண முடியல. அதனால உங்களுக்கு பாடியில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருக்குங்காட்டி நான் ரெடி அதோட ஆகிறதுக்கு முன்னாடியே travel டக்குன்னு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகணும். ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், யூட்ரஸில் கொஞ்சம் சிஸ்டெல்லாம் இருந்ததால் அதெல்லாம் ப்ராப்பராக ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஓகே பட் கடவுள் எப்போ கொடுக்குறாரோ நம்ம அப்போ தானே அதை எடுத்துக்க முடியும். நம்ம தேடும் போது அப்புறம் கிடைக்காது. அதனால ஓகே கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. பட் டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க ஃபார்ம் டாக்டர்ஸ் ஆனதுக்கு ப்ளசண்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கங்காட்டி கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். பட்டு சிசுவேஷன் தான் மஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஆப்ரேட்டர் தான் சுகப்பிரசவம் நடக்காது. அதுக்கு மட்டும் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அது கூட மிராக்கிள் ஹேப்பன்ஸ்ல. நிறைய பேத்துக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஐ திங்க் நார்மல் டெலிவரி தான் வந்து மிராக்கிள் மாதிரி இருக்கு ஆமா. சி செக்ஷன்ஸ்லாம். ஸோ அந்த பயம்லாம் உங்களுக்கு இருந்தது ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேபி இருந்ததுனால உங்களுக்கு அந்த எல்லாமே தெரியும் எப்படி இருக்கும் அந்த பெயின் இந்த மறுபடியும் கோ த்ரூ பண்ணுறது வந்து ஒரு விமன் ஆக்சுவலி. இல்லை எனக்கு அது ரொம்ப எர்லியராக அந்த பாப்பா பிறந்துட்டதால எனக்கு வந்துட்டு அந்த ஃபீல் எப்படின்னு ஜாஸ்தி நான் ஞாபகம் இல்லாமல் ஆயிடுச்சு. மறந்து போச்சு. எனக்கு 21 இயர்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. ஒரு சில மெமரிஸ் 1-2 விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. இந்த லேபர் பெயின் ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் பண்ண ஒரு 2-3 விஷயங்கள் அவ்வளோதான் ஞாபகம் இருக்கே தவிர ப்ரெக்னென்சி ஃபீல் இருக்கட்டும், இந்த வாமிட் இருக்கட்டும், இந்த பாப்பா உள்ளே போகிறது மூவ் ஆகிறது இந்த ஃபீல்லாம் கூட எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலாக. சுத்தமாக அது எப்படி இருக்கும்ன்றது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல். ஸோ எனக்கு இது டெலிவரியுமே இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டெலிவரின்ற ரேஞ்சுக்கு அந்த பயம் இருக்குது இப்போ. ஆனால் அது நார்மல் டெலிவரி. இப்போ கண்ணாப்பின்னு ஃபீல் பண்ணுறாங்க. தூக்கம் இல்லாமல் இந்த கண்ணில் கட்டி வந்து தூக்கம் கரெக்ட். இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஏதோ 8 months முடிய போகுது. ஸோ இந்த டைமில் சுத்தமாக தூக்கம் இருக்கிறதுல விடிய காலையில் 3 o'clock 4 o'clock வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது. ஒரு 5 o'clock அப்புறம் கண் அப்படியே மயங்கி அதுக்கப்புறம் படுத்தா தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, தூக்கம் இல்லாத அந்த மாதிரி. பட் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் தான் நினச்சேன். பட் இப்போ கொஞ்சம் சேடாக ஃபீல் ஆகுது. பட் கிரேவிங்ஸ்லாம் இருக்குமா? நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தி. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கேன். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம். சம்டைம்ஸ் டாக்டர் சொல்லியிருக்காங்க பாப்பாவோட மூமெண்ட் இல்லைன்னா செக் பண்ணிகிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அப்போ பாப்பா எழுந்திரிச்சிடும், அப்போ ரெடி ஆகிடும். அந்த மாதிரி அவ்வளோ கிரேவிங்ஸ் ஸ்வீட்ஸ் மட்டும். நான் இது அப்போ வந்து நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இது பண்ணுறேன் இன்டேக் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலாக இந்த ஒரு கேள்வி இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும், இன்னெவிட்டபிள் யாராக இருந்தாலும் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து செலப்ஸ்க்கு வரும் இல்லையா, ஜென்ரலாகவே வரும். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப அப்படின்னு சிம்பிள். அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது. 1/4 கிலோ அரிசி கிடைக்காது அந்த ரிவ்யூ வச்சுட்டு. ஒன்றுமே கிடைக்கும், ஒரு யூஸும் கிடையாது. நம்மளை அதை கண்டுக்க மாட்டோம், நம்மளை ஹிட்டே பண்ணாது. அதை ரொம்ப கேர் பண்ணி இதெல்லாம் பண்ண எதுக்கு? அவங்க யார் இதை சொன்னால் என்ன இப்போ என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஸோ இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ்னா சிலதுல வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். சிலது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எப்படின்னா சில ஃபவுல் லாங்குவேஜ் டக்கு நம்ம பார்க்கணும்னு பார்க்க மாட்டோம், கண்ணில் படும். இல்லைனா வந்து நம்மளுக்கு கூட நம்ம இக்னோர் பண்ணுவோம் மீடியாவில் இருக்கிறதுனால. பட் கிட்ஸ் பார்த்தாலோ இல்லைனா அம்மா அப்பா பார்த்தாலோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபேமிலியில் உட்காந்து பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைமில் அது நிறைய வாட்டி எங்களுக்கு ஆச்சு. என்ன ரீசன்னா அறியாமை தானே. இப்போ எங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா என்ன வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு மால்லையோ எங்கள் தியேட்டர்லையோ ஹோட்டலில் பார்த்து ஆய் பாய். அதை பற்றி என்ன ஃபேமிலி பற்றி என்ன தெரியும்? சும்மா அப்படியே ரேண்டமாக போடுறது. க்யூட் கப்பல்னு போடுவாங்க, இவங்க நல்லா இருக்குன்னு போவாங்க. சிலவங்க ரொம்ப கேவலமாக போடுவாங்க. அதெல்லாம் கண்டிக்க கூடாது. எங்கேயுமே நமக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. என்னை பற்றி தெரியாது அவங்களுக்கு. நான் போய் அதை விளக்கவும் வேண்டிய பார்த்துட்டு நானும் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூ கூட போட்டிருந்தப்போ அது தப்பாக கமெண்ட் வந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியை உட்காந்து படித்து சிரிச்சுட்டு இருந்தோம். என் சன் தான் கேட்டேன், அந்த அங்கிளுக்கு ஒன்றுமே தெரியல எப்படி போடுறாங்க பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிப்பாங்க பசங்க, அதுதான் கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்கிறது இல்லை, கூலாக ஹேண்டில் பண்ணிக்கிறது. அது தெரியும்ல. இப்போ எப்படின்னா
அவங்க தப்பாக போடுறாங்கன்னா நம்மளோட ஏதாச்சும் நம்மளோட பர்சனல் லைஃப் பற்றியோ இல்லை பிஃபோர் லைஃப் பற்றியோ இல்லை இவங்க இப்படி தான் ஆர்டிஸ்ட்னா இப்படி தான்ற ஒரு பேர் அந்த மாதிரி விஷயங்கள் தானே போடுறாங்க. இப்போ இது எப்படின்னா ஃபேமிலியில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஃபேமிலியில் பெருசாக அது டிஸ்டர்பே பண்ணாது. ஏன் அப்படின்னா என் அப்பா பற்றி எங்களுக்கு தெரியும், என் அம்மா பற்றி எங்களுக்கு தெரியும், இவங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும், வெளியில் போனால் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுன்றது பசங்களோட ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால பசங்களுமே அதை பார்த்து படிக்கும் போது சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த கமெண்ட்ஸ் எங்களை இன்ன வரைக்கும் எப்பவுமே டிஸ்டர்பே பண்ணதே இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு 0.1% தான் அந்த கெட்ட கமெண்ட்ஸ் வருது. அவங்களுக்கு மேபி என்ன பண்ணணும் தெரியாதால வீட்டில் உட்காந்தா கிருமி கடிக்கும் போது அவங்க பண்ணுவாங்களோ என்னமோ. பட் அதை நாங்கள் பெருசாக ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை. அது உண்மைதான். மெயினாக நம்பிக்கை தானே இது. இப்போ இவங்களை பற்றி யார் என்ன சொன்னால் 100% நம்ப போகிறதில்ல. சில சொல்லுவாங்க இந்த காதில் வாங்கி நான் காதலே வாங்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு இவங்களே ஏதாவது இவங்களை பற்றி சொன்னால் மட்டும் தான் நான் நம்ப போகிறேன். நான் இந்த மாதிரி அப்படின்னு மட்டும் தான், வேறு யார் சொன்னால் நம்ப போகிறல. அப்புறம் அந்த கமெண்ட்ஸில் எதுவுமே என்ன டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணாது. இவரை பற்றியும் எனக்கு தெரியும். நம்ம அதுதான் 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் லைஃபே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு நாள் 2 நாள் பழக்கம் இல்லைல்ல, 2 பேருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படின்னும் போது பெருசாக அந்த கமெண்ட்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்களே. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ஜென்ரலாக சில எமோஷனல் பிரேக் டவுன்ஸ்லாம் ரிலேஷன்ஷிப் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனேன்னு தெரிஞ்சோடனே அது ஒரு எமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகும்ல. ஓகே ஆயிருக்காங்க, கொஞ்சம் அழுக வரும், இல்லைனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தால வர ஹாப்பி டியர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள். அந்த மாதிரி பெருசு நான் பெருசா ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டேன். நீங்க பண்ண மாட்டீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது இவங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் எமோஷ்னலாக ஆவேன் சம்டைம்ஸ். இவங்க அது கிடையாது, எல்லாமே வெள்ளாட்டாக எடுத்துருவாங்க இவங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கிறதால அது எனக்கும் கொஞ்சம் பழகிருச்சு இப்போ விஷயங்கள். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, பட் இவருக்கு தெரியாமல் இவர் சில விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணும் போது தெரியும்ல, இவருக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா, இவருக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா, இவருக்கு இப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமா அப்படின்றது இப்போ ஜாஸ்தி ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணது கிடையாது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல். எதாக இருந்தாலும் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பிடும்போது இப்போ படுக்கும்போது கூட இப்போ எனக்கு சாயறதுக்கு முடியலன்னா கை வச்சு பேலன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணதே கிடையாது. இவருக்கு தெரியாமலே ஆக்சுவலி இது பண்ணுறாரு. இவருக்கு தெரியாம தான் பண்ணுறாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. நம்ம ஏதாச்சும் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நானும் தான் டயர்டாக இருக்கேன், இப்போ 2 பேருக்கும் சமாதானமாக ஈக்குவலாக ஆயிடுச்சா கம்முன்னு தூங்கு அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். ஓகே இப்போ வந்துட்டு அவருக்கு தெரியுது, ஆனால் இவருக்கு தெரியாமலே அது ரியாக்ட் பண்ணுறாரு. இவர் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு, பட் இவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து எமோஷ்னலாக வருது. அது இவர் தூங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிப்பேன். நைஸ். இப்போ பேபி பத்தி பேசுறதுனால பாய் பேபியா கேர்ள் பேபியா இது வந்து உங்களுக்கு? எனக்கு எது இருந்தாலும் ஓகே. கேர்ள் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி உங்களுக்கு? எனக்கு எந்த பாப்பா இருந்தாலும் ஓகே. கேர்ளா பாய் ஒண்ணுதான்? அப்படி இல்லை, ரெண்டுமே நான் இங்கேருந்து தானே வருது, அதெல்லாம் ஹாப்பி தான். எனக்கு வந்து கேர்ள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்களுக்கு கேர்ள் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி போல இருக்கு. பட் இப்போ நேம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, என்ன நேம்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? நேம் சும்மா பசங்கிட்ட விளையாடி பேசியிருந்தேன். பாப்பா பையன் பிறந்த என்ன பேர் வைக்கலாம், டிப்பு சுல்தான் வச்சுக்கலாம்டா. நிறைய இல்லாத மாதிரி எனக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பிடிக்கும். ஒரு விஷயம் யாராவது நிறைய பண்றாங்கன்னா அந்த விஷயம் நான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பெர்ஃப்யூம் வாங்குறதா இருந்தாலும் இது ஃபாஸ்ட் மூவிங்னா அதை வாங்கவே மாட்டேன், இது மூவே ஆகாதுன்னா அதை தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஆமாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தைங்களோட நேம் சூஸ் பண்ணும் போது நிறைய இருக்கக்கூடாது. அடிக்கடி இப்போ நார்மலாக வந்து பார்க்கும்போது இப்போ ஃபாத்திமா அந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்ச பேராக தானே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில பேர்லாம் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி செலக்ட் பண்ணதில் பையன் பிறந்தா திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்கிறது அந்த மாதிரி பேசி வச்சிருக்கிறது. ஸோ அதனால ஒரு சில நேம்ஸ் மட்டும் செலக்டடாக வச்சிருக்கோம். பட் அது பாப்பா பிறக்கிறத பொறுத்து தான் எந்த பாப்பா பேர் வைக்கலான்ட்டு. பட் நீங்க கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கல்ல, கேர்ள் நேம் ஏதாவது கண்டிப்பா யோசிச்சு வச்சிருப்பீங்க. இல்லை ஒரு 4-5 வீட்டிலே சொல்கிறாங்க, 4-5 இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்க. நான் ரொம்ப இதாக பண்ணல, எதுக்கு அந்த டே வரட்டுமே, எதுக்கு நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. பொண்ணு வந்து ஒரு ஆசைன்னு இருக்கு, அது வரட்டுமே, வந்த பிறகு இது பண்ணிக்கலாம். ரொம்ப இது பண்ணி திடீர்னு பையன் நினச்சா மனசு இதாயிரும். ஸோ கேஷுவல் விட்டுருவேன். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நான் வீட்டில் பசங்களுமே பசங்க வந்து 2 பேரும் அடிக்கடி 3 பேருமே சொல்லும் போது 2 பாப்பாவுக்குமே மாற்றி சொல்லிப்பாங்க. ஒரு சில டைம் பையனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைம் பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பசங்களும் அந்த ஒரு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறதால யாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. எல்லாமே எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி அன்னைக்கு வெயிட் பண்ணி டெலிவரி டே அன்னைக்கு வெயிட் பண்ணிப்போம். அண்ட் ஜென்ரலாகவே 2 கப்பிள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரும்ல, அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் எந்த விஷயத்துலலாம் வரும்? எனக்கு தெரிஞ்சு பெருசு எதை சொன்னாங்க டக்குன்னு ஓகேன்றுவாங்க. அப்படியா? ஆமாம், எதை சொன்னாலும் ஓகேன்றுவாங்க.
இந்த ஃபினான்ஷியல் ஏதாவது பிளானிங் பண்ணும்போது மட்டும் நான் அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டுக்குவேன். அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சில விஷயம் ஏதோ சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு வேண்டான்ட்டுருவேன். அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன். ஸோ அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குல்ல, சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அப்போ நான் ஓகே பண்ணிக்குவோம். ஸோ பெருசாக எனக்கு அது இல்லை, 2 பேசி தான் இது பண்ணிக்குவோம். இது பண்ணால் இது ஓகேவான்னு கேட்போம். ஓகேனா ஓகே, இல்லை இது பண்ணலாமா அப்படி அந்த மாதிரி தான். அது பெருசாக அது எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்லி ஒரு இது வரைக்கும் எதுக்குமே நோ சொன்னதே இல்லை. இது வரைக்கும் எதுவுமே நோ சொன்னது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் நான் கேட்குறேன், ஏதாவது சொல்கிறேன், எந்த விஷயம் காரியம் செய்ய போகிறேன் அப்படின்னா சரின்னு பட்டா செஞ்சிடு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னோட அப்பா எல்லாமே அந்த மாதிரி தான். உனக்கு சரின்னு பட்டு தான் நீ செய், உனக்கு பிடிச்சதா நீ செய். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அது ஒரு பெரிய டென்ஷனாக எடுத்துகிட்டு அதை கஷ்டப்பட்டு செய்ய வேணாம். ஸோ அதே சேம் கேரக்டர் தான் இவங்களும். என்னை இது வரைக்கும் எதுக்குமே நோ சொன்னதே கிடையாது இவர். நோ என்னன்னா அது ஏதாச்சும் அதனால் நான் சஃபர் ஆகிடுவேனா, அதனால எனக்கு ஏதாவது சங்கடம் ஆகுமா அப்படின்ற விஷயத்தில் மட்டும் யோசிச்சுக்கோன்னு தான் சொல்லுவாரே தவிர அப்பயும் நோ சொன்னது கிடையாது. யோசிச்சுக்கோ, இப்போ யோசிச்சுட்டு பண்ணுனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 99.9% இவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவார் நான் ஏதாவது கேட்டேன்னா. ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்லை. ஃபேமிலிக்கும் ஃபினான்ஷியலுக்கும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி தான் ஏதாவது கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் தெரியல. இன்னும் நிறைய கேட்கவே மாட்டாங்க, எப்பாவது கேட்பாங்க. அண்ட் ஆனால் இப்படி சொல்லுவாங்கல்ல, இப்போ சினிமா நம்ம இருக்கோம், சீரியல்ஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க ரிகார்டிங் ஆக்டிங் கெரியர்? வந்து இதுக்கப்புறம் பிரேக் தென் ஆர் உடனே வர மாதிரி? இல்லை, கொஞ்சம் பிரேக் இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதாவது தான் சொன்னோமே, டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாங்க ப்ரிகாஷனாக சி செக்ஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பியும் சினிமாக்குள்ளே வர பிளான் இருக்குது எனக்கு. சார் நீங்கள் ஏதாவது அவங்களுக்காக பிரேக் எதாவது எடுக்க போகிறீங்களா? இல்லை ஏன்னா 2 பேரும் ஒரே ஃபீல் இருக்கும். இன்கம் இது வேறு இன்கம் எல்லாம் கிடையாது. ஸோ 2 பேரும் பிரேக் எடுத்தால் கஷ்டம்தான். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 சுச்சுவேஷன் மாதிரி தரேன். எப்படின்னா இப்போ பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சினிமாவில். அது வந்து அன்றைக்கி ஷூட் போயே ஆகணும், ஆனால் டெலிவரி டேட் வந்துடுது, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எங்கே ஷூட்டு தான் போவார். ஃபஸ்ட்டு வேலை இப்போயே சொல்லி வச்சிட்டேன். இப்போ ஆக்சுவலாக சி செக்ஷன் இருக்குங்காட்டி சப்போஸ் என்னோட சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்போது காலையில் ஹாஸ்பிட்டல் போட்டு லேட்டாக இருக்கும்போது நான் நிற்க மாட்டேன், ஷூட்டிங் போயிடுவேன், நான் வேணால் பெர்மிஷன் கேட்டு வந்து சைன் பண்ணிட்டு போயிடுறேன். அதுவும் டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன். சப்போஸ் அம்மாவோ இல்லை உங்கள் அக்காவோ அப்படி இருந்தால் அவங்க பக்கத்தில் நிற்பாங்க, நான் போயிட்டு கால் பண்ணி நான் வந்துடுறேன். என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் மீடியாவில் வேறு எந்த வேலை வேணால் யார் வேணால் பண்ணலாம். ஷூட்டிங்கில் நான் நடித்து நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க அன்றைக்கி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டீம் ரெடி ஆகி ஒரு 50-60 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்ம இமீடியட்டாக லீவ் போட முடியாது, இது இருக்குது டிஃபிகல்ட் மீடியாவில். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இவருக்கு என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஜாஸ்தி லவ் ஜாஸ்தி, இந்த யாரை ரொம்ப பிடிக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாலும் அதில் ஃபஸ்ட்டு நான் நின்னாலும் ப்ரொஃபஷ்னல் வேலைன்னு வரும்போது காம்ப்ரமைஸ் கிடையாது அவர்கிட்ட. 6 o'clockனா 6 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகிடுவார். அவருக்கு உடம்பே சரியில்லைனா கூட அது ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிடுவார். இவர் தான் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் தான் வந்து அந்த லொக்கேஷனுக்கு கேட்டே ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டாலாம் போயிடுவார். ஸோ அதனால ப்ரொஃபஷனல் விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ஷூட்டிங்கில் ப்ரொஃபஷனலும் சரி. எங்கே இப்போ இடையில கிரிக்கெட் மேட்ச்லாம் ஆட போயிடுவோம், எல்லாம் 7 o'clock வந்து 6:45 போய் நின்றுவேன். ஏன்னா முதல்ல போய் நின்றுவோமே, அது எனக்கு ரொம்ப பிடிக்காது, ஃபஸ்ட்டாக போய் நின்றுவேன்னு சொல்லிட்டு. விமென்க்குலாம் வந்து கொஞ்சம் ஆசை இருக்கும்ல, நம்ம இப்போ நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. இப்போ டெலிவரி டேட் அப்போ இந்த ரூம்குள்ளே வந்து ஹஸ்பண்ட்ஸும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆனால் ஆசை இல்லையா? அந்த மாதிரி ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் என் பெட்டு பக்கத்துலேயே இன்னொரு பெட்டு போட்டு இவரை படுக்க வச்சிடணும் டெலிவரி ரூம்குள்ளே நான் கூப்பிட்டேன். ஸோ அந்த சென்சிட்டிவ் இவர் அந்த மாதிரி. எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பியர்ஸ் பண்ணுறது கன் ஷாட் தான். அது நான் இங்கே உட்காந்துருந்தா அவர் அங்கே உட்காந்துருப்பாரு. இப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கவே மாட்டீங்களா? கூட நிற்கணும் நான். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்டுருவேன், நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாத்திரை டானிக் அந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் அவருக்கு ஹாஸ்பிட்டல் போனால் இன்ஜெக்ஷன் போடும்போது கூட நிற்கணும். அவர் அதையும் ரெக்வஸ்ட் பண்ணிவிடுவார் போகும்போதே, சிஸ்டர் அவங்க கூட நிற்கட்டுமா அந்த மாதிரி. ஸோ பசங்க கூட கம்மன் போட்டுட்டு வந்துடுவாங்க, இவருக்கு மட்டும் அந்த ஒரு இது இருக்குது. போடும்போது அவங்க அமைதியாக தான் படுத்திருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவர் ரொம்ப சென்சிட்டிவ் அந்த மாதிரி. நார்மலாக ஒரு வாட்டி இந்த நோஸ் பியர்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கன் ஷாட்டுன்றதால அந்த குத்துற மாதிரி போட்டிருந்தது. ஒரு 2 பேரும் விளையாடிட்டே இருக்கும்போது தெரியாமல் கைப்பற்றுச்சு. நான் இப்படி கை வச்சுட்டு திருப்பி எடுக்கும்போது பிளட்டு ஆயிடுச்சு. அது
இவருக்கு படப்படன்னு வந்துட்டு ஐயோ அம்மா தெரியாம தான் பண்ணேன், லேசா தான் பண்ணேன், வேணுட்டே பண்ணல. அந்த பிளட்டை பார்த்து இவர் பார்த்துட்டு மாட்டாரு. ஸோ அதனால எனக்கு அந்த ஆசை இருந்தது, டெலிவரி டைம்ல இவங்க கூட இருக்கணும், உள்ள இருக்கணும்னு ஆசை. பட் இவங்க அதை பார்த்துட்டு பக்கத்து பெட்ல இவர் இருப்பாரு, நான் இவரை பார்க்கறதா, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாப்பாவை பார்க்கறதா, அதனால அந்த ஒரு ஆசையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டேன். கரெக்ட். அண்ட் சி செக்ஷன்னா மோஸ்டா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்க முடியாது. அது நான் சொல்லிட்டேன், இப்போ நான் இருந்தேன்னா பாப்பா நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டி அம்மாட்டையோ. பசங்க முன்னே ரெடியாக இருக்காங்க, நான் தான் வாங்குவேன், நான் தான் 3 வாங்குவேன். பேர்கிட்ட அந்த போட்டி வேற இருக்கு. ஃபர்ஸ்ட் பாப்பாவை நான் தான் வாங்குவேன், நீங்க தான் வாங்கணும்னு சொல்லி 3 பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு இப்போ. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு ஃபார்மாலிட்டிஸ் இல்லை, இதுதான் பண்ணணும், இந்த டே தான் கொண்டாடணும், இந்த நேரம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கொஞ்சம் ஓகே நம்ம பிரேவா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. மதர் அப்படிதான் இருப்பாங்க எப்பவுமே அந்த தாட்ல. பட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்திருக்கும்ல அவங்க சொல்லும் போது? பயம், ஒரு மாதிரி சின்ன ஒரு சங்கடம் இருந்துச்சு. ஐயோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்மூத்தாக தானே எதிர்பார்ப்போம், டக்குன்னு இந்த மாதிரி ஏன்னா உடம்புல கத்தி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம், அதனால் அது மட்டும் இல்லாமல் நான் சுகப்பிரசவம் தான் நடக்கும்னு நினச்சேன். பட்டு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவன் ஹெல்த் செக்அப் பண்ணி நம்ம ப்ரெக்னன்சி அடுத்த ஸ்டெப்பு போகலான்னு நினச்சது. பட் எப்படின்னு அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்னா இப்போ சீசன் இதெல்லாம் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் எல்லாம், அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா உடம்பு கிளிக்கணுமே அப்படின்ட்டு. பட் ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுறாங்களே, அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. பட் கொஞ்சம் Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.